ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு நாளிலும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட இந்த ஸ்ட்ரோக் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேர் தேசம் முழுவதிலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இனி வருகிற நாட்களிலும் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் நம்முடைய ஜெபம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கலாம், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கலாம். இனி பாதிக்கப்படாதபடி நம்முடைய ஜெபமானது அவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கலாம். ஏனென்றால் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு கை கால்கள் நடக்க முடியாமல், தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாமல், செயல்பட முடியாமல் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் கை கால் பகுதிகள் எல்லாவற்றிலும் ஒரு சுகம் கடந்து போகும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மளுக்கு தெரிந்தவர்கள் இருக்கலாம், நம் வீட்டில் உள்ளவர்கள் இருக்கலாம், நம் சபையில் உள்ளவர்கள் இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஏசப்பா, நீங்க தான்ப்பா எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறவர். ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு மாத்திரம்தான் நான் சுகத்தை கொடுப்பேன் என்று நீங்க சொல்லலப்பா. ஒரு குறிப்பிட்ட பலவீனத்திற்கு மாத்திரம்தான் சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லலப்பா. வேதத்துல எத்தனையோ அற்புதத்தை செஞ்சிருக்கிறீங்க. அதே போல அந்த ஸ்ட்ரோக்கினால் பாதிக்கப்பட்டு பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கால்கள் ஒரு பக்கம் செயல்படாமல் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களப்பா. 2 கால்களும் பக்கவாதத்தினால் செயல்படாமல் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. 2 கைகளும் செயல்படாமல் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா. ஒரு புறம் கால்களும் ஒரு புறம் கைகளும் செயல்படாமல் ஒரு புறமான பக்கவாதங்கள் மூளை நரம்பு வரை பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சுய நினைவு அற்று போயிருக்கிற எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்து இருக்கிறோம், கேள்விப்பட்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கால் பகுதிகளில் உங்க வல்லமை பாயட்டும். அந்த பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களின் கால் பகுதிகளில் உங்க வல்லமை பாயட்டும். கால் பகுதிகளில் உங்க வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவர், நீங்க தொடுங்கப்பா, கால் பகுதியை தொடுங்கப்பா, கரங்களை தொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால கை கால் பகுதிகளிலே உங்க வல்லமை பாய்ந்து சென்று ஒரு புதிய பலனோடு அவர்கள் எழுந்து நிற்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் எழுந்து நிற்க போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் சுகத்தின் வல்லமையை கூறுகிறோம் ஆண்டவரே. சுகத்தின் வல்லமையை கூறுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள், இனி நடக்கவே முடியாது என்ற ஆண்டவரே சூழ்நிலையில் இருப்பவர்கள், வீல் சேர்ல இருக்கிறவங்க, படுத்த படுக்கையில் இருக்கிறவங்க, வீட்டோடு முடங்கி போய் இருக்கிறவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் எழுந்து நிற்பார்களாக, நடப்பார்களாக, தங்களுடைய கரங்களினால் வேலைகளை செய்வார்களாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஒரு சுகத்தை நாங்கள் கூறுகிறோம். கால் பகுதிகளில் உங்க வல்லமை பாயட்டும் ஆண்டவரே. கரத்தின் பகுதிகளில் உங்க வல்லமை பாயட்டும் ஆண்டவரே. சுகத்தை கூறுகிறோம் அப்பா. சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு சுய நினைவை இழந்து போய் கிடக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் சுய நினைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. படுத்த படுக்கையில் பல வருடங்களாக சுய நினைவுகளை இழந்து போய் கிடக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சுய நினைவுகளில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. சுய நினைவுகளில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். பழைய நினைவுகள் திரும்புவதாக. கை செயல்படட்டும், கால்கள் செயல்படட்டும் ஆண்டவரே. தங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த பக்கவாதம் என்ற பழைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி ஒரு புதிய பலன் உண்டாவதற்காக நன்றி அப்பா. நீங்க புதிய பலனை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதனால் புறக்கணிக்கப்பட்டு வீட்டோடு முடங்கி போய் கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நரம்பு பகுதிகள் எல்லாவற்றிலும் ஒரு சுகம் பாய்ந்து செல்லட்டும், ஒரு பலன் பாய்ந்து செல்லட்டும், ஒரு வல்லமை பாய்ந்து செல்லட்டும். அன்றாண்டு பல வருடங்களாக ஆண்டவரே அந்த கூனியாக இருந்த ஆண்டவரே அந்த பெண்ணுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்றால், அந்த எலும்பு பகுதிகளில் நரம்பு பகுதிகளில் ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும் என்றால், எங்கள் தமிழகத்திலே, எங்கள் தேசத்திலே, உலகம் முழுவதிலும் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்க உங்களால் முடியும் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்பவர் அப்பா. நீர் அற்புதம் செய்வாருப்பா. நீங்க தொட்டால் போதும் ஆண்டவரே. தொட்டு சுகமாகட்டும். அன்று பேதுருவின் மாமியை தொட்டு சுகத்தை கொடுத்த பொழுது, அவள் எழுந்து நின்ற பொழுது ஆண்டவரே அங்கு அற்புதம் உண்டானது பொழுது, அதே போல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு வீட்டோடு கிடைக்கிறார்களோ அவர்களை தொடுங்க ஆண்டவரே. மருத்துவமனையில் இருப்பவர்களை தொடுங்கப்பா. வீல் சேரில் இருப்பவர்களுக்கு தொடுங்க ஆண்டவரே.
விசேஷமாக இந்த பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீங்க சுகத்தை கொடுங்க ஆண்டவர். ஊழியத்தின் பாதையில் ஓட வேண்டிய ஊழியர்கள் முடங்கி கிடப்பது நியாயம் அல்ல ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு ஊழியர்களின் மீது ஒரு வல்லமை பாயட்டும் அப்பா. உங்க கரம் தொடட்டும், கால் பகுதியை தொடட்டும், கை பகுதியை தொடட்டும், தலைப்பகுதியை தொடட்டும். ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இதற்கு முன்பதாக ஓடிய ஓட்டத்தை விட இனி ஓட போகின்ற ஓட்டம் வேகமாக இருக்கட்டும். கர்த்தர் பலனை கொடுத்தார், கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் என்ற சாட்சியை ஓடி ஓடி உரைக்கக்கூடிய ஊழியர்களை எழுப்புவீராக. சபைகளில பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். நீங்க அந்த பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. இனி எங்கள் தேசத்தில் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை என்ற சாட்சி எழும்பட்டும். ஒருவரும் பாதிக்கப்படக்கூடாதுப்பா. ஒரு துர்சாட்சியையும் நாங்க கேட்க கூடாது ஆண்டவர். மனதார ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.